அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து தாவேகாவை சார்ந்த புஷி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தரக்குறைவாக ஒருமையில் இழிவுபடுத்தி அவதூறு பரப்புரையில் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ஒரு காணொளி தீயாக பரவி கொண்டிருக்கிறது. அந்த காணொலியில் தாவேகாவுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா, அண்ணாமலைக்கியாவது ஒரு 4-5 பேர் போனால் 18% ஓட்டு கிடைச்சது, இந்த எடப்பாடிக்கிட்ட எவனுமே போக மாட்டான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் ஒரு இடத்துல நடந்து போகிறாங்க. இந்த காணொலியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை, தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவரை, அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை, அம்மா காலத்திலிருந்து அரசியல் பண்ணி கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்த எடப்பாடி பழனிசாமி பற்றி ஒருமையில் இழிவுபடுத்தும் மொழி ஆதவ் அர்ஜுனா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி யார் பரப்புறான்னு பார்த்தா திராவிட முன்னேற்றத்தை சார்ந்த திராவிட ஹைனாக்கள். முதல்ல ஸ்பார்க் மீடியா அப்படிங்கிற ஒரு சேனலில் இந்த காணொலி வெளிவருது. அதுக்கு பிறகு எல்லா திமுகவுடைய எல்லா பேஜ்லேயும் இந்த வீடியோ எடுத்து போடுறாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து தமிழ்நாட்டுடைய முதன்மையான ஊடகங்கள் 4ஆம் தூண் இருக்காங்க இல்லையா, தமிழ்நாட்டினுடைய அறத்தை நிலைநாட்ட வந்த மக்கள் பிரச்சனைகளை அரசுக்கும் அரசினுடைய நல்ல திட்டங்களை மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து பாலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு ஊடகங்கள் இந்த செய்தியை எடுத்து போட்டுருக்காங்க. இங்கிருந்து கிளம்பி போய் மதுரையில் செயற்குழு நடத்துகிற பேரில் மதுரையில் இருக்கக்கூடிய கழிவுநீர் ஓடக்கூடிய வாய்க்கால்கள், மதுரையினுடைய ஓடைகள், இதெல்லாம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு துணியை வச்சு மறைச்சி முதலமைச்சரை பொத்துனாப்புல கூட்டு போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிற அந்த கேவலமான செயலை எடுத்து பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் இதுதான் திமுக ஆட்சியுடைய லட்சணம் அப்படின்னு பேச வேண்டிய ஊடகங்கள் எதை பேசிக்கிட்டு இருக்கு? புரணி பேசிக்கிட்டு இருக்கு. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஆதவ் அர்ஜுனா எடப்பாடி பழனிசாமி குறித்து ஒருமையில பேசிட்டாரு. ஆதவ் அர்ஜுனா எடப்பாடி பழனிசாமி குறித்து இழிவுபடுத்தும்படி பேசிட்டாரு. ஆதவ் அர்ஜுனா எடப்பாடி பழனிசாமி அவன்னு பேசிட்டாரு. ஆதவ் அர்ஜுனா அண்ணாமலையை அவன்னு பேசிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து போய் முதலமைச்சர் ஆனாரு, சசிகலாவோட காலில் விழுந்தாரு, விட்டா காலுக்குள்ளே போயிருப்பாருன்னு சொன்னீங்களே, அதை விட கேவலமா ஆதவ் அர்ஜுனா பேசிட்டாரா? எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பேரை தவழ்ந்த பாடி, பர்பி பாடி, கடலை முட்டாய் தேடிக்கிட்டு இருந்தாரு, கீழே பர்பி தேடிக்கிட்டு இருந்தாரு அப்படின்லாம் பேசுனீங்களே. தவழ்ந்த பாடி, தரைப்பாடி இன்னும் மீம்ஸ்களை போட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த வார்த்தையை பதிவு பண்ணார். தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வார்த்தையை பதிவு பண்ணாங்க. திமுகவுடைய ஒவ்வொரு பேச்சாளர்களும் எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசினாலே அவர் காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனாரு, அவர் பர்பி தேடினாரு, அவர் தவழ்ந்த பாடி, தரைப்பாடி அப்படின்னு அவருடைய பெயரை கேவலப்படுத்தி அது ஒரு ஊர் பேர், அது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஊர், அங்கே 1000 லட்சக்கணக்கான மக்கள் தமிழர்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா இது எடப்பாடிங்கிற பேரை கேவலப்படுத்தி திமுக பேசுகிறது. ஆனால் ஆதவ் அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் 2 பேரும் தங்களுடைய தனிப்பட்ட உரையாடலாக 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கேமரா வைக்க ஆரம்பித்தா, ஐயா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் உட்கார்ந்துருக்க இடத்துல ஒரு கேமராவை தூக்கி வச்சு என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு எடுத்து போட்டா, இந்த வேலைக்கு பேர் ஒரு கேவலமான வேலை. 2 பேரும் தனிப்பட்டு, இப்போ புஷி ஆனந்தோ ஆதவ் அர்ஜுனாவும் ஒரு பொது மேடையில் எடப்பாடி பழனிசாமியை அவன் இவனு பேசியிருந்தா அது கண்டிக்கத்தக்கது. அதை கண்டிக்கிறதுக்கும் திமுகவுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா திமுக எல்லாரையும் ஒருமையில் பேசும், கேவலமாக பேசும், ஆபாசமாக பேசும், அருவருக்கத்தக்க வகையில் பேசும். சரி, ஆதவ் அர்ஜுனா ஒரு பொது மேடையில் எடப்பாடி பழனிசாமியை அவன் அண்ணாமலைகிட்ட எல்லா பயிலும் போயிட்டான், இவர்கிட்ட எவனுமே போக மாட்டான் அப்படின்னு சொன்னால் அது கண்டிக்கத்தக்கது, அது கேள்வி கேட்கக்கூடியது. இல்லை ஒரு பப்ளிக் ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு அப்படின்னா அது கண்டிக்கத்தக்கது. இல்லை ஆதவ் அர்ஜுனா ஒரு இன்டர்வியூவில் நேர்காணலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி தவறுதலாக பேசியிருந்தா, எடப்பாடிக்கிட்ட எவனுமே போகலை, எடப்பாடிக்கிட்ட எவனும் போகலை, அது கூட்டணிக்கு எவனும் போகலை, பிஜேபிகிட்டே 4-5 பேர் போனான் அப்படின்னு ஒரு பேசுறது, அது இப்போ பேசுனதா எப்போ பேசுனதுன்னு தெரியல. ஒரு தேர்தல் முடிஞ்சு கூட பேசிருக்கலாம். ஏன்னா அந்த சப்ஜெக்டை பார்த்தா 18% அண்ணாமலை வாங்கியிருக்காரு, எடப்பாடி கிட்ட யாருமே போகலை அப்படின்னு சொல்கிறத பார்த்தா அது தேர்தலுக்கு பிறகு பேசப்பட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி இருக்குது.
அப்போ பேசுகிற மாதிரி தெரியல. சரி, எப்போ பேசுனதா இருந்தாலும் ஒரு நேர்காணல்லையோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புலையோ ஒரு பொது மேடையிலையோ ஆதவர்ஜுனா பேசியிருந்தா சரி. ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் நடந்து போகும்போது உட்காந்து எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்திருக்கான், அவங்களுக்குள்ளே ஒரு கருப்பாடு இருந்திருக்கு, ஒரு ஸ்லீப்பர் செல் இருந்திருக்கு, அந்த ஸ்லீப்பர் செல் வீடியோ எடுத்து வெளியிடுது. இதுக்கு பேர் என்ன? ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆடியோவை வீடியோவை எடுத்து வெளியிட்டு அதன் மூலமாக ஒரு அரசியல் நடத்துவதற்கு பேர் எச்சத்தனம். இந்த எச்சத்தனத்தை தொடர்ச்சியாக திமுகவோட குறிப்பிட்ட ஒரு அணி பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த அணி யாருன்னா மாப்பிள்ளை அணி. என்னுடைய ஆடியோ வீடியோ இது எல்லாம் எங்கெந்த சேனலில் வெளிவந்துச்சு அப்படின்னு நம்ம தேடி பிடிச்சோம்னா அதுக்கு பின்னணியில் யாருக்கான்னு பார்த்தா அந்த பெண் டீம் இருக்குது. பெண் டீம் தான் ஒட்டுமொத்தமாக இந்த மீடியாக்களை இயக்குகிறது. இன்னைக்கு பாருங்க, ஒரு யூடியூப் சேனலில் இது போட்டு டிபேட் பண்ணுறாங்க, இல்லை யூடியூப் சேனலை வச்சு கண்டென்ட் ஆக்குறாங்க, யூடியூப் சேனல் வச்சு ஒரு 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 சர்காஸ்டிக்காக வீடியோ பண்ணுறாங்க, சட்டையர் பண்ணுறாங்கன்னா சரி, ஓகே, அது ஏன்னா ஒரு லைம் லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆதவர்ஜுன் இன்னைக்கு தாவேகா கட்சி லைம் லைட்டில் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை வந்து அவங்க வீழ்த்துவருக்கு இந்த அதிமுக தாவேகா கூட்டணி போயிடக்கூடாது, அதிமுக பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு யூடியூபர்ஸ் பேசினா பரவாயில்ல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதை தீயாக பரவும் காணொலி, வைரல் காணொலி அப்படின்னு போட வேண்டிய தேவை இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய எல்லா மீடியாவும் ஒரே நேரத்தில் போடுறதுன்னா இதுக்கு பின்னால் இருப்பது அஜெண்டா லாபி. கூட்டணி வருவோம். அண்ணாமலையாச்சும் 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று 20% 18% ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவங்க கூட்டணி வர மாதிரி தெரியல. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கல்குவாரியில் 5 பேர் இறந்து போகிறாங்க. அந்த 5 பேர் இறந்த பிறகு தெரியுது அந்த கல்குவாரி 9 மாதமாக லைசன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கிறது. லைசன்ஸ் முடிந்தும் அந்த கல்குவாரி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க? 5 பேர் இறந்த பிறகு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த ஏரியாவில் இந்த தாசில்தார், ஆர்ஐ, பிடிஓ, இந்த விஏஓ இவங்கெல்லாம் என்ன புடிங்கிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வியை யார் கேட்டிருக்கணும்? மீடியா கேட்டிருக்கணும். 5 உசுறு போகிற வரைக்கும் ஒரு கல்குவாரியில் 9 மாசமாக லைசன்ஸ் இல்லாமல் ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருந்திருக்கான். ஜேசிபி, ஹிட்டாச்சி எல்லாமே அங்கே நின்றுக்குன்னா என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய, பேசுபட பொருளாக மாற்றிருக்க வேண்டிய ஊடகங்கள் பேசலை. அரக்கோணத்தில் ஒரு பெண்ணு திமுகவுடைய இளைஞரணி பொறுப்பாளர் தெய்வசேவல் என்பதனால பாதிக்கப்பட்டு போலி திருமணம் செஞ்சு என்னை போலவே 20 பெண்களை அவன் பாதிப்புக்கு உட்படுத்திருக்கிறான். முக்கியமான அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எங்களை சப்ளை செய்ய பார்த்தான். காவல்துறையில் புகார் கொடுத்தா காவல்துறைக்கு எங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி தொடர்ச்சியாக கண்ணீர் வடித்து கண்ணீரும் கம்பளையுமாக காணொலி வடியுது. எந்த ஊடகமும் பேசலை, எந்த மீடியாவும் பேசலை. இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் துணியை வச்சு மறைச்சிருக்காங்க. முதலமைச்சருடைய வருகை வரும்போது எதுவுமே தெரியக்கூடாது. ஏற்கனவே அவருக்கு எதுவும் தெரியறதில்லை, என்ன நடக்குதுன்னு தெரியுதில்ல. இப்போ மதுரை எப்படி இருக்குன்னா, ஐயா மதுரை அப்படி இருக்குங்கய்யா, மாமதுரை அன்னக்கோடி அப்படின்னு பாட்டு பாடுற அளவுக்கு மதுரை இருக்குங்கய்யா. மாதம் மும்மாறி மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. பழைய மணலை மாற்றி புது மணல் புகுத்து வாழை தோரணங்களை கட்டி சங்க இலக்கியத்தில் வருகிற பாடல்களை போல எப்படி அந்த கோவலன் மதுரைக்கு வருகிற போது எப்படி இருந்ததோ, எப்படி பாண்டி நெடுஞ்சொல்லி ஆட்சி எப்படி இருந்ததோ அப்படி இருக்குங்கய்யா. செழிச்சிருக்கீங்கய்யா மதுரை உங்கள் ஆட்சியில். மெட்ரோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்தல மதுரை மீனாட்சி அம்மன் வீதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துல தான் அழகர் ஆற்றுல இறங்கினாரு அப்படின்னு காட்டுறதுக்கு, ஐயா காட்டுறதுக்காக எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு பிரேமலோஸ் அல்வா கடைக்கு போனாலும் போகல. திருநெல்வேலி போனால் இருட்டுக்கடை அல்வா, மதுரைக்கு போனால் பிரேமலோஸ் அல்வா கடையில் போய் நல்லா சுட சுட சாயந்தரம் 5 மணிக்கு அல்வாவை சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சர் அள்ளி வாயில் போட்டு வந்தாலும் வருவாப்புல. அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மதுரையில் அப்படின்னு காட்டுவதற்காக என்ன கட்டியிருக்காங்க? துணியை கட்டியிருக்காங்க. மதுரையில் வைகை ஆறு செத்து போச்சு. ஒரு ஆற்றுக்குள்ள புல்லு முளைச்சிருச்சு அப்படின்னா அந்த ஆறு நாசமா போச்சுன்னு அர்த்தம். 50 ஆண்டு கால திமுக ஆட்சி, திராவிட ஆட்சி ஒரு ஆறை சாகடிச்சிருச்சு. மதுரையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்கே போங்க, வைகை செத்து போச்சு, மதுரைக்காரன் தெரியும். இங்கே உள்ள எவனாவது திமுக மாணவன் இருந்தால் போய் பாரு வைகை ஆறு எப்படி இருக்குன்னு. அந்த செத்துப்போன வைகை ஆறு கேட்டக்கூடாது, என்ன ஆற்றுல புல்லு முளைச்சிருக்கு, என்ன ஆறு சாக்கடையாக கிடக்கு அப்படின்னு கேட்டக்கூடாது. அவர் காரில் போகும்போது அவருக்கு தெரியுறது எல்லாமே காரோடைய லெங்த்தில், அவருக்கு பார்த்தீங்கன்னா காரோடைய ஹைட்டில் போகிறதுக்கு அழகாக தெரியணும். ஐயாவுக்கு கண்ணு காட்சி தெரியணும். சாக்கடையோ ஒரு கல்லோ மண்ணோ எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் 2 பக்கமும் ஸ்க்ரீனை வச்சு கட்டியிருக்காங்க. இதைத்தான் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய குடிசை பகுதிகள் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பச்சை துணி கிரீன் மேட்டை வச்சு மூடுனாங்க. அப்போ ஒட்டுமொத்தமான திமுகவும் பார்த்தீங்களா, இதுதான் குஜராத் மாடல்,
ஏழைகள் எப்படி இருக்காங்க, இந்தியாவில் ஏழைகள் இருக்காங்க, பூவர் இந்தியா அப்படிங்கிறது ட்ரம்புக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பச்சை துணியை வச்சு மூடிருக்காங்கன்னு சொன்னாங்க. பச்சை துணியை வச்சு மூடுவது குஜராத் மாடல் என்றால் சிகப்பு துணியை வச்சு மூடுறது திராவிட மாடலா? இதை பேச வேண்டிய ஊடகம் நேற்று நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு புது பாலம் திறக்கப்படுது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து ரிமோட் மூலமாக அந்த பாலத்தை திறக்கிறாரு. 2018 ப்ராஜெக்ட் போடப்பட்டு 2021 சாங்ஷன் செய்யப்பட்டு 2021 ஜூன் மாதத்திலிருந்து கட்டுமானம் தொடங்கி 4 ஆண்டுகள் கட்டுமானம் நிகழ்ந்து கிட்டத்தட்ட 3.4 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் பாலம் பள்ளிப்பாளையத்தில் 424 கோடி ரூபாய், எவ்வளவு 424 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட பள்ளிப்பாளையம் பாலத்தில் விரிசல் இருக்கு. பாலத்தினுடைய தூண்கள் உடைஞ்சிருக்கு, காங்கிரீட்டுகள் கையை வச்சு சுரண்டுனாலே வருது அப்படின்னு சொல்லி மக்கள் குற்றம் சாட்டுறான். ஆனால் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் சமூக விரோதிகள் சில பேர் இந்த மாதிரியான தவறான தகவலை பரப்புறாங்க சமூக வலைதளங்களில். அப்படிலாம் கிடையாது. இந்தியாவுடைய சிறந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனமும் இதை ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. MSV இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஆய்வு மேற்கொண்டு நாங்கள் பக்காவாக முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அந்த கான்ட்ராக்டர்? MSV இன்டர்நேஷனல் ஆய்வு மேற்கொண்டாங்க. சரி, கட்டினது யாரு? 424 கோடி ரூபாய்க்கு இந்த பாலத்தை 424 கோடிக்கு எவ்வளவு தரமான பாலத்தை கட்டலாம்? எப்படி பாலத்தில் விரிசல் விழுந்தது, எப்படி பாலம் உடைஞ்சது, பொதுமக்கள் நோண்டும் போது எப்படி அங்கேருந்து பாலத்திலேருந்து வந்துச்சு, சரி அப்படியே உடைக்கிறாங்க. இந்த ஆளவந்தான் படத்தில் கமலஹாசன் அந்த ஜெயில் காட்சியில் இப்படி வாயிலே கல்லை கடிச்சு பூணு துப்புவாப்பில், அது மாதிரி சாதாரணமாக கையை வச்சு பிச்சாலே வருது. அந்த அளவுக்கு இருக்குது மோசமான பாலமா? அந்த பாலம் எப்படி உடைஞ்சது, ஏன் உடைஞ்சது, எதுக்காக அங்கே சின்ன சின்ன பீஸாக அண்டை கொடுத்து வச்சுருக்கீங்க? எவ்வளோ பெரிய பாலத்துக்கு குட்டி குட்டி பீஸ் வச்சு அண்டை கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான லாரிகள் போகிற இடம் பள்ளிப்பாளையம் பாலம், ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்துகிற இடம், மிக முக்கியமான பாலம், நீண்ட நாள் மக்களுடைய கோரிக்கைன்னு சொல்கிறீங்க. அதை பற்றி பேசுவது பொருளாக மாற்றி அதில் யார் கான்ட்ராக்டரு, அதில் முறைகேடு நடந்திருக்கா, ஊழல் நடந்திருக்கா, எல்லா டெண்டர்லையும் ஊழல் நடக்குது, முறைகேடு நடக்குது. அதை பற்றி தான் இந்த ஊடகம் பேசணும். ஆதவர்ஜுனாவும் புஷி ஆனந்து உட்காந்து நடந்து போகும்போது உட்காந்து ஒரு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இல்லை 2ஆம் கட்ட தலைவர்களோ இல்லை கட்சிக்காரங்களோ பேசிக்கிட்டால் சாதாரணமாக அப்படி தான் பேசுவாங்க இயல்பு மொழியில். இப்போ தனிப்பட்ட முறையில் உட்காந்துருக்கும் போது மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்திலே யாரும் போய் சேரவில்லை. ஆனால் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களிடத்திலே போயிருக்கிறார்கள் அப்படின்னு பேசுவாங்களா? சாதாரணமாக பேசுவான். ரஜினிகாந்தை பெருசாக மதிக்கிறோம் நம்ம எல்லாரும். மரியாதைக்குரிய அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் ரசிகர்கள் பேசியிருப்பாங்க, நம்ம ரஜினிகாந்த் படம் இருக்குடா, அவன் நல்லா நடிக்காமலா அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக ஊரில். அஜித் நல்லா நடிக்காண்டே, விஜய் நல்லா நடிக்காண்டே, இப்படி தான் பேசுவாங்க. விஜய் அவர்கள் சிறப்பாக நடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஊரில் பேசிகிட்டு இருப்பாங்களா? ஒரு 2 பேர் பேசும்போது இயல்பாக தான் பேசுவான். அதில் அவன்னு சொல்லிட்டான், இவன்னு சொல்லிட்டான். நீங்கள் தவழ்ந்த பாடி, தரப்பாடி, எடப்பாடி, பர்பி பாடின்னு பேசுகிறத விட ஆதவர்ஜுனா ஒன்றும் அசிங்கமாக பேசிடல. ஒரு புருஷன் செத்து போனால் பொண்டாட்டிக்காரி அழுவலாம், ஏற்ற வீட்டுக்காரி ஐயோ ராசா போயிட்டியே, என் தங்கமே போயிட்டியேன்னு அழுது அப்படி இருக்கும். அது மாதிரி தான் இருக்க திமுக ஒப்பாரி வைக்கிறது. அதிமுகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒருமையில் ஆதவர்ஜுனா பேசிட்டாருன்னு சொல்லி அதிமுக காரங்க விமர்சனம் பண்ணா, எங்களுடைய தங்கத்தை, எங்களுடைய எடப்பாடியார, எங்களுடைய புரட்சி தமிழரை எப்படி நீங்கள் பேசலாம் அப்படின்னு அதிமுக காரங்க யாரும் ஒருத்தரும் கேட்கல. ஆனால் திமுக கேட்குறான், எப்படா பேசுவ, எப்படா நீ அடிப்ப, நீ அது நாங்கள் தான் அடிப்போம், நீ அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன அது புதுசாக இருக்குது. அதாவது எதிரியாக இருந்தால் நாங்கள் எந்த அளவுக்கும் போவோம் அப்படிங்கிறத திமுகவுடைய இந்த கேவலமான அரசியல் மூலம் புரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று, ஆதவர்ஜுனா சொன்னது சரியா தவறா அப்படின்னு ஒரு டிபேட் வச்சா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட யாரும் போகலை, அதானே குற்றச்சாட்டு அவர் வச்சுக்குது, அலிகேஷன் வச்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இன்றைக்கி யார் இருக்கா? பாஜகவை தவிர. பாஜக கூட்டணிக்கு போன பிறகு எஸ்டிபிஐ வெளியே வந்துருச்சு. பாஜக கூட்டணிக்கு போனோடனே பாமக இழுபறியில் உட்கார்ந்துருக்கு. பாஜக கூட்டணியில் இருக்குது அப்படின்னோடனே தாவைக்கா அதிமுகவோட கூட்டணி சேரலாம் என்று இருந்த நிலைப்பாட்டை மாற்றிருக்கிறது. நேற்று பாஜகவுடைய தாவைக்காவுடைய கொள்கை உறுப்பு செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ராஜ்மோகன் சொல்கிறாரு, அவர் அந்த கட்சியினுடைய பிரதிநிதி, அவர் சொல்கிறாரு பாஜக திமுக தவிர்த்துட்டு எந்த கூட்டணியும் எந்த கட்சியும் எங்கள் கூட கூட்டணி வரலான்றாங்க. அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது அந்த கட்சியே கூட்டணி தான் போகிறதுங்கிற வேற கதை. ஆனால் பாஜகவோடையும் திமுக கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டாங்க. அப்போ பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னா பாஜக இருக்கிற கூட்டணிக்கும் அவங்க போக முடியாது. அப்போ அதிமுக கூட்டணிக்கு தாவேக்காவும் இல்லை, தாவேக்கா இல்லை, இப்போதைக்கு பாமக இல்லை.
எஸ்டிபிஐ இல்லை, அப்போ வேற எந்த கட்சியோட கூட்டணி போறீங்க? ஏன்னா காங்கிரஸ், விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, கொங்கு நாடு மக்கள் கட்சி, இது எல்லாமே பேக்கேஜ் சிஸ்டம் அடிப்படையில் திமுக கூட கூட்டணி. அது காலகாலத்துக்கு அவங்க ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்காங்க. வாய்ப்பில்லை. இப்போதைக்கு கூடுதலாக மரியாதைக்குரிய அண்ணன் கருணாஸ் அவர்களும் உள்ளே போய் சேர்ந்திருக்காங்க. அப்போ இங்கே யார் இருக்கா? மிச்ச சொச்சம் யாரும் இல்லை. நாம் தமிழ் கட்சி தனிச்சு போட்டுன்னு சொல்லி தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. அப்போ நாம் தமிழ் கட்சி வாய்ப்பு இல்லை. அப்போ அதிமுக கூட யார் போவா? யாரும் போகலை. அதைத்தானே சொல்லியிருக்காரு. அவர் தப்பா சொல்லியிருந்தாலும் ஒருமையில சொல்லியிருந்தாலும் உண்மையைத்தானே சொல்லியிருக்காரு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து